சின்ன பொண்ணு ஏமா மருமலை எங்க இருக்க சீக்கிரம் வா. ஊர்ல உள்ள எல்லாவளும் டோக்கன் வாங்கியாச்சு. நம்மகிட்ட எவ்வளவு சொல்லுங்களா டோக்கன் கொடுக்காமனி ஒருத்தியும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நம்ம மட்டும் எல்லாத்தையும் சொல்லணும். இவ வேற கூப்பிட்டா உடனே வரமாட்டா. எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. சின்ன பொண்ணு என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்ட வரைக்கும் சத்தமே தர மாட்டேங்க. வீட்டுல இருக்காளா இல்லையான்னு தெரியலையே. வெளியில போனா சொல்லிட்டு தானே போவா, சொல்லாம போக மாட்டாள. சின்ன பொண்ணு ஏமா மருமலை ராத்திரி புள்ள உறங்குறது காணாது. மணி எத்தனை ஆகுது? நேரத்துக்கு படுத்து உறங்கிட்டு கிடக்கா. உறங்கும் போது கண்ணாடிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. மருமலை ஏமா மருமலை ஏய் சின்ன பொண்ணு இந்தாடி எழும்படி. எத்தே எதுக்கத்தே கடந்து கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணாம் இப்போ உங்களுக்கு? ஏண்டி வீட்டுல ஒரு வேலையும் இல்லையா? நீ பாட்டுக்கு படுத்து உறங்கிட்டு கிடக்கா. எத்தே கொஞ்சம் தலைவலியா இருந்து அதான் மாத்திரை போட்டுட்டு படுத்து உறங்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னைக்கு தான் தலைவலி வராம இருந்து சொல்லு பாப்போம். வருஷத்துல 365 நாள் உனக்கு தலைவலி தான். கொஞ்ச நேரம் படுத்து உறங்கிடப்படாது, பொறுக்காத உங்களுக்கு. ஊர்ல உள்ள 50 பேரை டோக்கன் வாங்கியாச்சு. நீ நல்லா படுத்து உறங்கு. டோக்கன் வாங்கிட்டு இருக்காவளா? எதுக்கு டோக்கன் வாங்கிட்டு இருக்காவ? ஏட்டி அதான் பொங்கல் பரிசு கொடுக்காவலாட்டி அதுக்காண்டி தான் டோக்கன் கொடுத்துட்டு இருக்காவ. டோக்கன் எல்லாரும் வாங்கியாச்சு. நீயும் போய் வாங்கிட்டு வச்சுக்கிறோம். இவ்வளவுதானா? சரி சாயங்காலம் போய் வாங்கிட்டு வரேன். இதுக்காண்டியே தலைவலியில படுத்து கிடந்தா என்ன எழுப்பி விட்டிய? டோக்கன் ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னாவ. நீ சாயங்காலமா போய் வாங்கு. உனக்காண்டி அங்க வச்சிட்டு இருக்காவ. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்தா கதை பேசிட்டு இருக்கா இருந்து. சரி போய் வாங்கிட்டு வரேன். சும்மா சத்தம் போட்டு கிடக்காங்க. போனமா டோக்கனை வாங்கினமா வந்த மாதிரி இருக்கணும். அங்க அவளை பார்த்தா இவளை பார்த்தா இருந்து கதை விட்டு இருக்காத. வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. சப்பா தலை வேற பயங்கரமா வலிக்குவ. இந்த கிளவி வேற சும்மா இருக்க விட மாட்டேங்க. அங்க போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி சத்தம் போட்டே கிடக்கு. மெதுவா தான் வாங்கினா என்னையா? எப்படியும் எல்லாருக்கும் கொடுக்க தானே போறாவ. இதுக்கு போட்டு இவ்வளவு சண்டை போட்டு கிடக்கு இந்த கிளவி. என்ன டோக்கன் வாங்கிட்டியா? காலையில கொஞ்சம் பேருக்கு தான் டோக்கன் கொடுத்துருக்காவ. எப்பவே டோக்கன் தீர்ந்துட்டான். உங்கள்ட்ட யாரு இப்ப டோக்கன் கொடுத்துருக்கான்னு சொன்னது? அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு போனா. டோக்கனையும் காட்டிட்டு போனா நான் டோக்கன் வாங்கியிருக்கேன். நீ சரி அப்ப சாயங்காலம் போய் வாங்கு. அதைத்தானே நானும் சொன்னேன் சாயங்காலம் போய் வாங்க. நீ இதுக்காண்டியா படுத்துக்கிட்டு என்ன எழுப்பினிய? சரி தலைவலிக்குன்னு சொன்னா சூடா ஒரு கப்பு காப்பியை போட்டு குடி, எல்லாம் சரியாயிரும். அப்படியே எனக்கு ஒரு கப்பு காப்பியை கொண்டு வா. ஆமா எப்ப பார்த்தாலும் காப்பியை கொண்டு வா நீ. ஒரு நாளைக்கு 50 காப்பி குடிச்சாதான் உறக்க வரும். என்னல இன்னைக்கு என்ன நேரமே வந்திருக்கா? வேலை ஒண்ணு இல்லையா இன்னைக்கு? வேலை எல்லாம் இருக்குமா? ஒரு வேலை விஷயமா தான் இந்த பக்கம் வந்தேன். சரிம்மா போயிட்டு வந்தா நேராவுமே அப்படியே சாப்பிட்டு போயிருமேனு வந்துட்டேன். நீங்க என்னமா ஏதாவது குடிச்சீங்களா? உன் பொண்டாட்டிட்ட ஒரு கப்பு காப்பியை போட்டு தர சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரமா போட்டுட்டு இருக்கா இருந்து. இந்த லட்சணத்துல நீ வேற வந்து குடிச்சியான்னு கேட்டுட்டு இருக்கா. சரிம்மா அவளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். வேலையை முடிச்சுட்டு போட்டு கொண்டு வருவா. கொண்டு வந்த பிறகு குடிங்க. எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்லிட்டே இருக்குது. ஆமல உன் பொண்டாட்டி சொன்ன உனக்கு உடனே கோவம் வந்துருமே. கோவம் இல்ல ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காம அமைதியா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன இப்ப காப்பி தானே வேணா நான் போய் கொண்டு வரேன். சின்ன பொண்ணு என்னாச்சுமா? காப்பி கேட்டதுக்கு இன்னும் தரலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சத்தம் போட்டு கிடக்காவ. காப்பி போட்டாச்சுங்க. காப்பின்னு சொன்ன உடனே காப்பி ரெடி ஆகுதுல்ல. காப்பியை வந்து போட்டா தானே ரெடி ஆகும். போடுறதுக்கு நேரம் வேண்டாமா? சரி இப்ப இந்த காப்பியை போட்டாச்சா? கொண்டா நான் போய் கொண்டு கொடுத்துட்டு வரேன். உங்க அம்மாட்ட சொல்லி வைங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடந்து சத்தம் போட்டே கிடக்காவ. ஒரே தலைவலியா இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் படுத்தேன். அது பொருட்கள் அவங்களுக்கு வந்து எழுப்பி விட்டாங்க. டோக்கனை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வாணி. சொத்து அவைய பேர்ல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நம்ம எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இவளுக்கு யாரும் உட்காந்து சோறு போட்டுட்டு இருக்கா? இந்த மாமியார் மருமகள் சண்டை ஒரு நாளும் தீராது. உங்களுக்கு தினமும் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது என் வேலையா போச்சு. கொண்டா காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இந்தாம்மா காப்பி எடுத்துடுங்க. இந்த காப்பி காட்டிதான் இவ்வளவு நேரம் கிடந்து சத்தம் போட்டு கிடக்குறியா? ஏம்ல சங்கு ஒண்ணே இல்லையா? ஒரு சங்கு இருந்தா எடுத்து கொண்டு வாயில ஊத்தி விட வேண்டியதானே? படுத்து கிடந்து குடிச்சிடும்ல அப்படியே. ஏமா என்னாச்சு? காப்பி குடிக்க வேண்டிய கப்பா இது. இதை விட சின்ன கப்பு கிடைக்கலையா? ஒரு நாளைக்கு 50 வாட்டி காப்பி குடிக்க வேண்டியது. இவ்வளவு காப்பி குடிச்சா போதும். குடிமா. எல்லாம் அவ சொல்லி கொடுத்து வரையதான். அவ சொல்லிதான் இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்கா பாத்துக்க. லே முன்னே பாத்தியா இவன? ஏமா அவனுக்கு என்ன? உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது சொன்னோம்னா உடனே வந்துருவான். நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் கேட்டு அவள்கிட்ட போய் சொல்லுது. இதுதான் இவன் வேலையா வச்சிருக்கான் பாத்துக்க. ஏமா அவன் ஒன்னும் அப்படியெல்லாம் இல்லாம சும்மா போயிருப்பான். நம்மள இப்ப பாரு. அவளை பத்தி பேசணும்னா வாரானா இல்லையானு மட்டும் பாரு. உன் பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். நேரத்துக்கு டீ போட்டு தந்தா நான் என் கடத்து சதை போட்டு கிடக்க போறேன். பாத்தியா நான் தான் சொன்னேன்ல நீ நம்மள அவளை பத்தி பேசணும்னு வந்துட்டான் பாரு. ஏமா ஆமாம்மா நீங்க சொன்னது சரிதான். பாத்துக்கிடுங்க. அப்ப நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு அவள்கிட்ட போய் சொல்லி கொடுக்கறது இவன் தான். ஆமல இந்த பயலால தான் இந்த வீட்டுல ஒரு வார்த்தை பேச முடியல. சரி விடுமா. சின்ன வயசுல நான் பாட்டி சொல்லதை கேட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்லலையா? அதே மாதிரிதான் இவன். ஆமல அப்பனுக்கு பிள்ளை தப்பாம வந்து பிறந்திருக்கு. சரி காப்பி நீ சத்தம் போட்டு கிடந்தீங்களா? காப்பி சூடாறிட்டு இருக்கு. முதல்ல காப்பியை குடிங்க. நான் போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு. பாட்டி எங்க அம்மா உங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல என்னல சொன்னா? அதை இப்படி சும்மாவே எல்லாத்தையும் சொல்ல முடியும்? இவன் ஒருத்தன் அப்பன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் காசுனி. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. மக்களை சொல்லு இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு நான் கொத்து புரோட்டா வாங்கி தரேன். கொத்து புரோட்டாவா? ஐயா ஜாலி. சொத்து உங்க பேர்ல இருக்கிறதுனாலதான் நீங்க சொல்லதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு சோறு போட்டுட்டு இருக்காவலாம். இல்லன்னா எப்பவே அடிச்சு வெளியில விரட்டி விட்டுருப்பாவலாம். அப்படியே சொன்னாவா? அப்ப சொத்து இருக்கனாலதான் நம்மளை வச்சு கஞ்சியாவது ஊட்டிட்டு இருக்காவ. இல்லன்னா என் நிலைமை என்னன்னு ஆயிருக்கும். வேற என்னெல்லாம் சொன்ன மக்களே? ஒரு கொத்து புரோட்டாக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இவன் ஒருத்தன் அப்பன மாதிரியே எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கொடுக்கணும். சரி மக்களே ஒரு சிக்கன் பொரிச்சதும் சேர்த்து வாங்கி தரேன். விஷயத்த சொல்லு. அதுவா? நீங்க வீட்டு கதையெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு நாளா செலவு பண்ணீங்கன்னு சொன்னாவ. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான் பாரு. ஆமா நீ மட்டும் என்னவா? உனக்கு லஞ்சம் தந்தா தானே நீ எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. உங்க அம்மையும் சொத்து காண்டி தானே எனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கா. குடும்பமே அப்படி இருந்துட்டு என்ன மட்டும் சொல்ல வேண்டியது? பாத்தீங்களா மக்களே, வயசான காலத்துல நமக்கு சோறு கிடைக்கணும்னா நம்ம பேர்ல ஏதாவது சொத்தோ இல்லன்னா கையில கொஞ்சம் பணமாவது இருக்கணும். இல்லன்னா நம்ம நிலைமை சோத்துக்கே திண்டாட்டம் தான்.